கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவர் இருக்கின்றார். ஆக பேய் பிடிக்க அந்த பிடியில் இருக்கின்றவர்கள் எத்தகைய உடல் வாதைகளையும் உடல் நலம் இன்மையையும் அனுபவிக்கின்றார்கள் என்பதை இதன் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த பேயானது நம்முடைய மனதை மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்தை மட்டுமல்ல, அதோடு கூட உடலையும் பாதிக்கின்ற நோய் நொடிகளை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்ததாகவும் இந்த பேய், இந்த தீமை என்பதெல்லாம் இருக்கிறது. ஆனால் கடவுள் இவைகளுக்கெல்லாம் மேலான வகையிலே இந்த தீமையை அகற்றி உடல் உள்ள நலன் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த புதுமையை பார்த்த பிறகு இரண்டு குழுவினர் இரண்டு வெவ்வேறான பதிலிருப்பு செய்கின்றார்கள். அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் இரண்டு துருவங்களாக இருக்கின்றன. மக்கள், அந்த கூட்டத்தினர் அந்த புதுமையை பார்த்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். இஸ்ராயலில் இப்படி ஒருபோதும் கண்டது இல்லை. ஆக இதற்கு முன்பாக இது பேய் பிடித்தவர்கள் மற்றும் நலம் இல்லாதவர்கள் இவர்களை குணமடைய செய்திருக்கின்றார்கள். அது நடந்திருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகளை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற ஒரு நிகழ்வை இஸ்ராயலில் இனி கண்டதில்லை, இதுவரையும் கண்டதில்லை என்று சொல்கின்றார்கள். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு செய்த அந்த புதுமையிலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அவர் 10-11 என்று இல்லை. அவர் எப்பொழுதும் தனிப்பட்ட ஒரு வித்தியாசமான அணுகுமுறை கொண்டவராகவே இருக்கின்றார் என்று அந்த கூற்று நமக்கு சொல்கிறது. என்ன அந்த வித்தியாசம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு தீமையை ஓட்டுவது மட்டுமல்ல, தீமையோடு சேர்ந்த உடல் உள்ள மன நோய்களையும் ஆன்ம நோய்களையும் அவர் அகற்றுகின்றார். காரணம், அவர் கடவுள், கடவுளின் மகன். எனவே தான் ஒரு புதுமையை செய்வதற்கு முன்பாக அவர்களுடைய உடல் நலம், உள்ள நலம், ஆன்ம நலம் இதையெல்லாம் ஆண்டவர் கவனிக்கின்றார். குறிப்பாக பாருங்கள், முடக்குவாதமுட்ட ஒரு மனிதனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்கின்றார். ஏன் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த பாவத்தின் விளைவாக அவன் அனுபவிக்கின்ற ஒரு சில குறைகளை ஆண்டவர் கண்கூடாக பார்க்கின்றார். எனவே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட. எனவே மன்னிப்பு என்பது, பாவங்களுக்கு மன்னிப்பு என்பது முதலாவதாக வருகிறது. அதன் பிறகு நீ படுக்கையை தூக்கி கொண்டு எழுந்து நட என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய புதுமைகள் என்பது அவருடைய சொந்த வல்லமையை கொண்டதாக இருக்கிறது. மற்றவர்களெல்லாம் எப்படி இந்த புதுமைகளை ஆற்றுகிறார்கள், பேய்களை ஓட்டுகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய சொந்த வல்லமை அல்ல, வேறொரு வல்லமையை கொண்டு அவர்கள் ஓட்டலாம். எனவே தான் பல பேர் என்ன நினைக்கின்றார்கள், இந்த பரிசேயர்கள் கூட பாருங்கள் இதைத்தான் செய்கிறார்கள். ஆண்டவர் இயேசு பெயல்செபூலை கொண்டு தான் இந்த பேய்களை ஓட்டுகிறார். பெயல்செபூல் என்றால் பேய்களின் தலைவன். அந்த பேய்களுடைய தலைவனுடைய ஆற்றலை கொண்டு தான் இந்த பேய்களை ஓட்டுகின்றார் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அது இன்னொரு துருவம் நமக்கு எடுத்து சொல்கிறது. ஆக ஒருவர் பேய் ஓட்டுகிறார், தீமையை அகற்றுகிறார் என்று சொன்னால், அவர் அந்த பேய்களுக்கு மேலான ஒரு பேயாக இருக்க வேண்டும், அந்த தீமைக்கு மேலான ஒரு தீமையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தீமை அடங்குகிறது, அந்த பேய் ஓடுகிறது என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த பேய்களை அவர் அதட்டுகின்றார், ஓட்டுகின்றார், மக்களுடைய நலனை பார்க்கின்றார், அந்த மனிதர்களை மீண்டுமாக சமூகத்திலே ஒன்று சேர்க்கின்றார். இதையெல்லாம் கூட்டத்தினர் பார்க்கின்றார்கள். தொழுநோயாளர்கள், அவர்களை ஆண்டவர் குணப்படுத்தினார். குணப்படுத்தி என்ன சொல்கிறார்? போய் உன்னை முதலாக குருவிடம் காட்டு, குருவிடம் காட்டி அந்த சான்றிதழை பெற்றுக்கொள். அந்த சான்று உன்னை மீண்டுமாக சமூகத்திலே ஒன்று சேர்க்கிறது. உன்னை யார் ஒதுக்கி வைத்தார்களோ அவர்களோடு மீண்டும் நீர் போய் இணைவதற்கு அந்த சமூக அந்தஸ்து, மீண்டுமாக அந்த மனித வாழ்வை தொடரக்கூடிய அந்த புது பிறப்பை அந்த மனிதருக்கு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அங்கேதான் ஆண்டவர் இயேசு வித்தியாசப்படுகின்றார். எனவே கடவுள், ஆண்டவர் இயேசு செய்த புதுமைகள் எல்லாம் புதுமைகளுக்காக அல்ல, அல்லது பெருமைக்காக, பெயருக்காக அல்ல, மக்கள் பார்த்து வியந்து பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக மனித தேவைக்காக,
மனித நிறைவாழ்விற்காக, மனிதன் மீட்படைய வேண்டும் என்பதற்காக. எனவே ஆண்டவருடைய புதுமைகள் வித்தியாசமான ஒரு அணுகுமுறை கொண்டதாக இருக்கிறது என்பதை அங்கிருக்கின்ற மக்கள் கூட்டத்தினர் பார்க்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அதே வேளையிலே பரிசேயர்கள் என்ன சொல்கிறார்கள்? இவன் பெயல்செபூலை கொண்டே பேய்களை ஓட்டுகிறான் என்று சொல்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, மாறாத மனம் எப்பொழுதுமே அது எந்த ஒரு காரியத்தையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கடினமான மனம் கொண்டதாக இருக்கும் என்பதிலே பரிசேயர்கள் அவர்கள் மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார்கள். நாம் பரிசேயர்களை போன்று நம் உள்ளத்தை திறவாமல் இருக்கின்றோமா? அல்லது சாதாரண மக்கள் கூட்டத்தை போன்று நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய எண்ணத்தையும் கண்களையும் திறந்து அன்றாடம் இறைவன் ஆற்றுகின்ற புதுமைகளையும் பெரிய பெரிய காரியங்களையும் பார்த்து வியந்து இறைவனை போற்ற இருக்கின்றோமா? அன்புக்குரியவர்களே, இத்தகைய ஒரு எளிய மனநிலை, இத்தகைய ஒரு திறந்த மனநிலை, இறைவனை பார்க்கின்ற அந்த ஒரு கண்ணோட்டம் இந்த உலகிலே அன்றாடம் நிகழ்கின்ற நமக்கு நிகழ்கின்ற அற்புதமான காரியங்களை எல்லாம் ஆண்டவருடைய செயல்பாடுகளாக நினைத்து போற்றுவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த திருப்பலியை தொடர்வோம். ஆமென்.